வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பீனட் பட்டர் வச்சு எப்படி கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஸ்பெஷலாக எந்த காய்கறியும் தேவையில்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் ஈவன் பிரியாணிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் நம்மளுக்கு தேவைப்படும். நல்ல பொடி பொடியாக எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் இது ஹேண்ட் சாப்பர் யூஸ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ண போகிறேன். இது அகாரோட ப்ராடக்ட். இது கிச்சனில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட இதுக்கு தேவையில்லை, கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே இது நல்லா பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிடுது. இதோ வெங்காயம் நல்லா கட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதே இதில் தக்காளியும் கட் பண்ணிடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணுங்கள். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிடும். தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கறிக்கு வரலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. நான் இங்கே டிசானோட ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இது இந்தியன் குக்கிங்க்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது தொக்கு மாதிரி செய்யணும், அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விடுறேன். நீங்கள் அதிகம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கை கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை இப்போ வதக்க ஆரம்பிங்க. தக்காளி நல்லா வேகணும். எந்த கறினாலும் தக்காளியை நல்லா வேக விட்டுட்டிங்கனாலே கறியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போது ஓரளவுக்கு தக்காளி வெந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு மறுபடியும் வேக விடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போது சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அதனால ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம 2 பெரிய ஸ்பூன் பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். பீனட் பட்டர் ஒரு 2-3 வெரைட்டியில் உங்களுக்கு கிடைக்கிது. நான் இங்கே க்ரீமி பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட பீனட் பட்டர். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. 2 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கிளற ஆரம்பிங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் இது இன்னும் கிரேவி ஆகலை. அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கிரேவி ஆக்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். ரொம்ப நேரம் இதை நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஆல்ரெடி நம்ம நல்லாவே வேக விட்டுட்டோம். கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா தொக்கு மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நான் இங்கே அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது வேணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.